நேரங்கள்ல நம்ம இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ளோவா பேசும்போது நிறைய வேர்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரன் வருமா ரேன் வருமான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஃப்ளை வருமா இல்லை ஃப்ளூ வருமான்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டடி வருமா இல்லை ரீட் வருமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி நிறைய வேர்ட்ஸை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோம். தென் அண்ட் தேன் இந்த ரெண்டு வேர்ட்ஸில் இ அண்ட் ஏ மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். தெனுக்கு இ வருது, தேனுக்கு ஏ வருது. தென்னையே நம்ம மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், இல்லை தேனையும் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸோட யூசேஜ், எக்ஸாம்பிள்ஸ், இது எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரிதன்யா ஃப்ரம் AngloFone. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். AngloFone, your phone is your English teacher. Let's start with than. Than அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆஃபனாக மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். தேனோட ப்ரொனன்சியேஷன் என்ன? தேன். தேன். தேன் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸையோ இல்லை சென்டென்சஸையோ ஜாயின் பண்ணுறது தான் நம்ம கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேனும் ஒரு கன்ஜங்ஷன் தான். தேன் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது தேன் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டாலர் தேன் மை பிரதர். என்னோட அண்ணாவை விட நான் டாலர். இந்த இடத்துல கம்பேரிசனுக்காக தேன் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். டு யூ திங்க் ஐ எம் பெட்டர் தேன் ஹிம்? இதுவும் ஒரு கம்பேரிசன் தான். கம்பேரிசன்ஸ்க்காக தேன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, வேற எந்தெந்த இடத்துல நம்ம தேன் யூஸ் பண்ணலாம்? ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்ம தேன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் ராதர் கோ ஹோம் தேன் கோ டு த பார்ட்டி. நான் பார்ட்டிக்கு போகிறதுக்கு வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறது தான். இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ வுட் நாட் ஹேங் அவுட் ராதர் தேன் வேரிங் த ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு பதிலாக நான் வீட்லேயே இருந்துருவேன் அப்படிங்கிறது தான். தேன் ஓட யூசேஜை பார்த்துட்டோம், தென் ஓட யூசேஜை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தென். தென். தென் அப்படிங்கிற வேர்டை நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, ஒரு விஷயத்தையோ இல்லை ரெண்டு ஆக்ஷனையோ ஆர்டராக சொல்லும்போது தான் நம்ம தென் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் அண்ட் தென் வென்ட் டு பெட். நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறமா தூங்க போனேன் அப்படிங்கிறது தான். இதில் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஹோம்ஒர்க் முடிச்சது, செகண்ட் ஆக்ஷன் பெட்டுக்கு போனது. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் தென் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் தென்னை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா, அந்த டைமில் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலாக தென் யூஸ் பண்ணலாம். அட் தட் டைம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தென் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we didn't have ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பேக் தென். அந்த காலத்துலேயோ இல்லை அட் தட் டைமில் நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை. ஸோ அதுதான் we didn't have smartphones then அப்படின்னு சொல்கிறோம். வேறு எந்த இடத்துல நம்ம தென் யூஸ் பண்ணலான்னா, ஒரு ஆக்ஷனோட கான்சிக்வன்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு கூட நம்ம தென் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டோன்ட் ஃபினிஷ் மை ப்ராஜெக்ட் பை டுமாரோ தென் தே வில் டிஸ்மிஸ் மீ. நாளைக்கு நான் ப்ராஜெக்ட் முடிக்கலைன்னா என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் முடிக்கலை அப்படிங்கிற ஆக்ஷனோட கான்சிக்வன்ஸ் தான் டிஸ்மிஸ் பண்ணுறது. இந்த ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தென் யூஸ் பண்ணுறோம். If I don't finish the project by tomorrow, then they will dismiss me. இன்னொரு விதமாக எப்படி நம்ம தென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம்லையோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லையோ ஒரு விஷயம் இருந்திருக்கும், ஆனால் அது இப்போ இருக்காது. அந்த விஷயத்தை நம்ம தென் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை தென் பார்ட்னர் இஸ் மேரிட் நவ். ஒரு காலத்தில் என்னோட பார்ட்னர், நவ் ஹீ இஸ் மேரிட் அப்படிங்கிறது தான் மை தென் பார்ட்னர் இஸ் மேரிட் நவ் அப்படின்னு சொல்கிறோம். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு குட்டி ப்ராக்டிஸ் செஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வென்ட் டு ஸ்கூல் அண்ட் டேஷ் ஹோம். ஐ வென்ட் டு ஸ்கூல் அண்ட் டேஷ் ஹோம். இந்த இடத்துல டேஷில் தென் வருமா இல்லை தேன் வருமா நீங்களே கண்டுபிடிங்க. தென் சொல்லியிருந்தீங்கன்னா யூ ஆர் ரைட். ஐ வென்ட் டு ஸ்கூல் அண்ட் தென் ஹோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா, blood is thicker dash water. blood is thicker dash water. இந்த இடத்துல then வருமா than வருமா? than சொல்லியிருந்தீங்கன்னா you are right. blood is thicker than water. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
தென் அண்ட் தேனை இனிமே கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தென் அண்ட் தேனை தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, this is Ritanya. See you in the next video. AngloFone. Your phone is your English teacher.